சிவபெருமான். அது உங்களுக்கு புரியுதா? அரண்னா சிவபெருமான், அரி அப்படின்னா திருமால். சரியா? திருமால் ஆணாக இருந்தா திருமால் நாராயணன் பேரு. அதே திருமால் பெண்ணாக இருந்தா திருமாலுக்கு தங்கச்சி. தங்கச்சி முறை தானே, நாராயணின்னு பேரு. திருப்பதியில மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? இங்க ஒரு சிவன் கோவில் மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும். சிவன் கோவில்ல மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க? நந்தி வச்சிருப்பாங்க. முருகன் கோவில் மதில் சுவர்ல முருகன் வச்சிருப்பாங்க. பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் முருகன் இருக்கிறா அப்படின்னு. பெருமாள் கோவில்கள கருடன் வச்சிருப்பாங்க. திருப்பதியில பெருமாள் தானே இருக்கிறார், நாராயணன் தானே இருக்கிறார். அங்க மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன வச்சிருக்கணும்? கருடன் தானே வச்சிருக்கணும். திருப்பதியில மதில் சுவர் மேல கருடன் வைக்கல, சிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. சிங்கம் யாருக்கு வாகனம்? அம்பாளுக்கு வாகனம், நாராயணிக்கு வாகனம். திருப்பதி பெருமாளுக்கு புடவை தானே கட்டுறாங்க, பட்டு புடவை தானே கட்டி விடுறாங்க. நல்லா கேளுங்க, திருமால் ஆணா இருந்தா அவர் திருமால் நாராயணன். அதே திருமால் பெண்ணாக இருந்தால் அவருடைய தங்கச்சி பார்வதி தேவி, அவளுக்கு நாராயணின்னு பேரு. சரியா? இல்லம்மா அரின்னு தானே சொன்னாங்க, அரியோட தங்கச்சின்னு சொல்லலையே. ரொம்ப அழகா அப்பர் பாடுறார். ஐயாரப்பர் கோயிலுக்கு வரார், அங்க வந்து பாடுறார், அரி அல்லால் தேவி இல்லை ஐயர் ஐயாரனாருக்கேன்னு பாடுறார். என்ன தெரியுமா சொல்றார்? பார்வதி தேவியை பார்த்து அம்மா நீ அரி அப்படின்னு பாடுறார். அப்ப அரின்றது யாரை குறிக்குது? பார்வதி தேவியை குறிக்குது. விஷயம் புரிஞ்சுங்களா? திருமால் பொன்னா வேஷம் போட்டுக்கிட்டு வரல, வேஷம் போட்டாதான் அவர் ஆண். பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார். அவதாரம் எடுத்து வந்தா அது பார்வதி தேவி. இப்ப இந்த ஐயப்பன் இந்திராணிக்கு காவலா இருக்கிறாரா?